அத்ரி மகரிஷியும் அனுசயாவும் வனாந்தரத்தில் தவவாழ்வு மேற்கொள்கிறார்கள். இருவரும் ஓருடல் ஈருயிருமாக அன்பு செலுத்தி வாழ்ந்து வருகின்ற காலத்தில் இந்த அனுசையாவோ கணவனையே கண்கண்ட தெய்வமாக நினைக்கிறார். இந்த அம்மையார் பதிவிரதை அணிதினமும் இந்த அத்ராசி மகரிஷியின் பாத கமழங்களில் கணவரார் பாத கமழங்களில் அபிஷேகம் செய்து அதை அர்ச்சித்து இந்த அம்மையார் பூஜை செய்வது வழக்கமாக வருகிறார். அப்போது இருவருக்கும் நெடுநாட்களாக குழந்தை பேரே இல்லை. இந்த அனுசையாவுக்கு இறைவன் மீது அன்பு செலுத்துகிறார். பரம்பொருள் மீது மும்மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவனும் மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் எனக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் என்று நெகிழ்ந்து இறைவன்பால் அன்பு செலுத்துகிறார். இந்த மும்மூர்த்திகளும் உலமகிழ்ந்து முனிவர் வேடம் இட்டு அந்த குடிலுள் முனிவர் வேடமாக வந்து நிற்கின்ற போது யாசகம் கேட்கிறார்கள். அந்த அம்மையார் என்ன வேணும் என்று கேட்கிறார். நீ நிர்வாணமாக எங்களுக்கு பரிமாற வேண்டும், எங்களுக்கு உணவு பரிமாற வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன் என்று இந்த அம்மையார் உள்ளே சென்று கணவனுக்காக பாத பூஜை செய்கின்ற அந்த நீரை எடுத்து தெளிக்கிறார். தெளித்தவுடன் மும்மூர்த்திகளும் குழந்தை வடிவமாகிறார்கள். குழந்தை வடிவமான பிறகு இந்த அம்மையார் பால் கொடுக்கிறார். அப்போது கணவரார் வருகிறார். ஞான திருஷ்டியில் பார்க்கிறார். வந்திருப்பவர் யார் என்றால் மும்மூர்த்திகள் என்று தெரிகிறது. இந்த மும்மூர்த்திகளை ஒருங்கே கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடித்த பிறகு அந்த குழந்தை 3 தலையாகவும் 6 கைகளாகவும் 2 கால்களாகவும் மாறுகிறது. அதிசயிக்கிறார்கள். வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்து கொண்டார் என்று. அப்போது இந்த மும்மூர்த்திகளுடைய மனைவிமார்கள் வருகிறார்கள். எங்களுடைய கணவனை மீட்டு கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள். அப்போது சொல்லுகின்றார், எங்களுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இந்த குழந்தையாக இருக்கட்டும். இந்த குழந்தைக்கு தத்தாத்திரை என்ற மும்மூர்த்திக்கும் தோன்றி இந்த குழந்தையின் பெயர் தத்தாத்ரேயர் என்று பெயர் சூட்டி அவன் மிக சிறப்பாக வாழ்க்கையில் ஆன்மீக சிந்தனையோடு வருவான் என்று கூறி விடைபெற்றார். நானும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், அன்புடன்.